வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பெரிய ஐயா உன்னை கூப்பிடலண்ணே. இந்த பாருண்டா ஐயா கூப்பிட்டீங்களா? இல்லையே. நீங்க கூப்பிட்டீங்கன்னு பாண்டி சொன்னேன். பெரிய ஐயா கூப்பிடவே இல்லைங்கிறாரு. நானும் கூப்பிடல தானே சொன்னேன். அதை ஏன்டா ஏன்ட்ட சொன்னேன்? ஒன்னும் கூப்பிடலன்னா ஒன்ட்ட தானே சொல்ல முடியும். ஓ வயசன் ஏன் வயசன் என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? பெரிய ஐயா கூப்பிடல பெருச்சாலு. பால் குடி பறக்க பல் போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் பெரிய ஐயா கூப்பிடலன்னு சொன்னேன். அதுக்கு என்ன போட்டு அடிக்கிறாருண்ணே. பெரிய ஐயா அவனை கூப்பிட்டாரா? கூப்பிடலன்னு சொன்னதுக்கு எதுக்குல அடிக்க அவனை? அதை ஏன்டா யார்ட்ட வந்து சொல்றேன்? பெரிய ஐயா உன்னை கூப்பிட்டா யார்ட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்லணும். பெரிய ஐயா உன்னை கூப்பிட்டா யார்ட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்லணும். வாங்கிட்ட தான சொல்லணும். என்கிட்ட சொல்லணும். என்கிட்ட சொல்லணும். அறிவு கட்ட பயவுலியா? எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தொலைஞ்சிங்கன்னா இந்தியா எப்படி வல்லரசு ஆகும்? இந்தியா எப்படி வல்லரசு ஆகும்? பாகிஸ்தான்காரன் வந்து குண்டு போன தலை செய்வான். பர்மாக்காரன் உள்ள வந்து இடத்தை பிடிக்க தலை செய்வான். சீனாக்காரன் மொபைல் போன்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து விற்க தலை செய்வான். பேப்பையுடைய பேப்பர் படிச்சு அறிவை வளர்த்துக்கிறீங்களே அற்ப பதர்களா. இந்தியா என்னைக்குல வல்லரசு ஆகும்? இந்த இட்லி சட்டி அடிச்சதுக்கு இந்தியா வல்லரசு ஆகுறதுக்கு என்னடா சம்பந்தம்? இப்பவும் சொல்றேனே. டிரைவர் உன்னை இங்கிலீஷ்ல ஸ்க்ரூ டிரைவர் அப்படின்னு நான் கூப்பிடட்டுமா? ஆரம்பிச்சிட்டான்டா. தண்ணடிக்கிற பழக்கம் இருக்கா? தம்மு மேப்படி புடவை சுடிதார் வியாபாரமெல்லாம் அப்படின்னா அதாயா அந்த பொம்பளை சமாச்சாரம். மரியாதையான குடும்பஸ்தன அப்புறையா உசுரோட இருக்க. என்னடா முழிச்சுக்கிட்டே தூங்குறேன். இப்ப பாரு வாட்டர் சர்வீஸ் பண்றேன். வாட்டர் சர்வீஸ் இப்ப பாரு மூஞ்சிலே மிக்சர் கடை வைக்கிறேன். ஆட என்னையாவே ஒருத்தைய போட்டு எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறேன். செத்த முடி வந்து வாச்சிருக்கு. என்ன குருண்ணே எப்படி இருக்கிற? அலைய பார்க்க முடியல. பனியில் படுக்காதானே, உடம்புக்கு ஆகாது. வீட்டில் போய் படு போ. மதுனை தேடு போ. டேய் டேய் இப்ப எவன்டா எச்சக்காரி துப்புனது? நான் தான்ல. அட நீ இல்லப்பா. இந்தா பழம். என்னடா அது? வாழைப்பழம். நீ தானே கேட்ட? தோல் எங்கடா? பழம் தானே கேட்ட, அதான் பழம் கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படியே கொடுத்தா எனக்கு தோலை உரிச்சு சாப்பிட தெரியாதா? யோ நீ தோலை தான் தும்பேன்னு சொல்லு. பழத்தை தூர போட்டு தோலை எடுத்துட்டு தின்னு. என்னடா பாவம் பண்ணு. டேய் அவன் தோலை உரிக்கடா. பச்சை பிள்ளை அடிச்சிட்டு இருக்கீங்களே கிறுக்கு பிள்ளை. என்ன பிரச்சனை? ஒரு பழத்தை எடுத்துட்டு வாடாண்டி அதை உரிச்சு தோலை தூக்கி போட்டு வெறும் பழத்தை இந்தானே அப்படின்னு நீட்டுறாயா? ஏல நீ என்ன கேட்ட? பழம் கேட்டேன். அவன் உனக்கு பழம் தானே கொடுத்தான்? ஆமா. நீ பழத்தை திம்பியா தோலை திம்பியா? நான் பழத்தை தான். பேமொழி முடிக்காம பாரு. பழத்தை தின்பவன் மனிதன், தோலை தின்பது மாடு. நீ மனசா மாட அதை சொல்ல முதல்ல. டேய் கரும இந்த கைய வச்சு எதை தொட்டானே பழம் பூரா மண்ணா இருக்கு. இதை எப்படா சாப்பிடுவ? அண்ணதால உனக்கு பிரச்சனை? ஆமாடா. கொண்டாங்க கொண்டாங்க. டேய் 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 கால் துடைக்கிற துணி வச்சு பழத்தை துடைக்கிறேன். ஏன்டா அறிவு கேட்டவனே? கார துடைக்கிற துணி 50 லட்சம் ரூபாய் கார துடைக்கிற துணியில 5 ரூபாய் பழத்தை துடைச்சு தரேன். நான் சுத்தம் இல்லாத அதை சாப்பிட மாட்டேன்டா. இதை விட சுத்தத்துக்கு எங்க போவே? இல்ல குடியாங்க வா. அண்ணா டேய் டேய் அட காட்டு வாசி பல்களா. நல்லா ஊத்துல சோப்பு இருக்கா? சோப்பா நல்லா 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 ஊத்துல உருட்டி கழுவு. டா சுத்தமா இருக்கு சாப்பிடு. டா சுத்தமா இருக்கு சாப்பிடு. எனக்கு பழமே வேணாம்டா. ஒரு பழத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஊரே சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம்.
நீங்க பழமே வேண்டாம்னா உங்களை விட்டுருமா விடக்கூடாதுண்ணே. அவன மாறல கப்பிட்டு டேய், டேய், சொல்லுடா, கேளுடா, வேணாம்டா, வேணாம்டா, டேய், நான் என்ன லூசா? அப்ப நான் லூசா முட்டா பையன் பேசிட்டு இருக்கேன். டேய் இப்போ என்ன சொன்ன? வலிக்கலண்ணே. அப்புறம் வலிக்கிற மாதிரியே ரியாக்ஷன் பண்ற? எதுக்கு இப்ப வாய் ஊத்திக்கிற? எதுக்கு அந்த பச்சை மண்ணை போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்க என்ன அடிச்சாருண்ணே. ஆ. நான் வலிக்கலன்னு சொன்னேன். ஆ. அத சொன்னா திருப்பி அடிக்கிறாருண்ணே. இப்போ உனக்கு வலிக்குதா வலிக்குது. வலிக்காதவன் வலிக்கலன்னு சொல்லுவான், வலிக்கிறவன் வலிக்கந்தால சொல்லுவான். ஒற்றுமை ஒற்றுமை நமக்குள்ள இந்த ஒற்றுமை இல்லாததுனாலதான் ராஜஸ்தான்ல வெயில் அடிக்கி, காஷ்மீர்ல பனி அடிக்கி, ஊட்டி காரணத்தை தொட்டா சாகடிக்கி. ஏன்டா சாக்கடையில ஒரு பெருச்சாலிய நானும் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பாக்குறேன். எனக்கு ஆப்போசிட்டாவே ஆய திறந்த 7 ஊருக்கு நாறுது. அட்வைஸ் பண்ற உண்மையா சொல்ல இல்லடா, எனக்கு பத்தல. கரண்ட தொட்டா சாக்கடிக்க முடியும். நீ சொல்லிட தெரியுமாடா? இல்லடா, பத்தல. மறுபடியும் நல்ல விஷயமா புறாவடே.